அர்ச்சனா சொல்றாங்க, இங்க பாரு, மகா உட்காந்த சேர்ல உன்னை உட்காந்து பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நக்கல கொஸ்டின் கேக்குறாங்க நான்சி. ஏன் அர்ச்சனா, உனக்கு அப்போ மகாவை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சேது சொல்றாரு, இங்க பாரு, மகா மட்டும் இங்க இருந்திருந்தானா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பான், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல போலீஸ்க்கு கூப்பிட்டுமா அப்படின்னு சொன்னோடனே நான்சி சொல்றாங்க, போலீஸ கூப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. மேஜர் ஷேர் ஹோல்டர் நானு, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா வர்றாரு ராம். பாஸ் இங்க பாருங்க பாஸ், இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க முதல்ல போ சொல்லுங்க, ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சீதா. வா ராம் வா அப்படின்னு நான்சி சொல்றாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இப்படி போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ராம். கம்பெனில 25% ஷேர் வச்சிருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் வெளியே போன்னு சொன்னா எப்படி ராம்? நான்சி, உங்க ஃப்ராட் தனத்துக்கு பயப்படுற ஆளுங்க இங்க யாருமே இல்ல நான்சி, இப்பவே நீங்க வெளியே போயிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு ராம். பாஸ் எதுக்கு பாஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க, போலீஸ கூப்பிட்டு இவங்களை முதல்ல உள்ள தூக்கி போடுங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா. தாராளமா தூக்கி போடுங்க, ஆனா ஒரே ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ சீதா நேரா போய் என்னை இப்போ கொலை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் தான் மகாவை கொண்டு சொல்ல சீதாவை, சீதா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல, நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி சீதா சொல்லிட்டா, நான் இந்த ஆபீஸ விட்டும் ஏன் நான் லண்டனுக்கு போகவே நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நான்சி. இங்க பாரு, இது மகாவோட ஆபீஸ், நீ கிளம்பு முதல்ல அப்படிங்கிறாரு சுபாஷ். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இங்க பாருங்க, மகாலட்சுமிய கொன்னது சீதா தானே சொல்லுங்க, நான் போயிடுறேன், நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு மகாலட்சுமி கொன்னவங்கள நான் பழி வாங்காம இந்த நாட்டை விட்டே போக மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர் கட்டை எடுக்கிறாங்க. இது எல்லாமே என்ன தெரியுமா, உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்ச லா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி வீசிடுறாங்க. எல்லா பேப்பர் எல்லாம் பறந்து போகுது. அப்ப மேனேஜரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நான்சி, சார் வந்துருங்க சார் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் போகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. இதுதான் 25% என் பேர்ல மாத்துனதுக்கான டாக்குமெண்ட், இதை வேணா நீங்க ஆடிட்டர் கொடுத்து கூட பாத்துக்கலாம், இல்ல வக்கீல்கிட்ட கொடுத்து கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஃபைலை. அதை வாங்கிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. உடனே வக்கீல் ஆடிட்டர் எல்லாத்தையும் வர சொல்லி பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இது மகாலட்சுமியோட கையெழுத்து தான், பக்காவா இருக்கு, கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சாகிறதுக்கு 12 நாளைக்கு முன்னாடியே இந்த கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல சார், கம்பெனியோட வெளியே தெரியாத சீக்ரெட், அப்புறம் இன்னும் சில பல சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் எழுதியும் இந்த ஷேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க சார். சீதா சொல்றாங்க, இருந்தாலும் ஏதோ சந்தேகமாவே இருக்கு சார் அப்படின்னு. ராம் சொல்றாரு, கரெக்ட் சார் சீதா சொல்றது, ஏன்னா மகாலட்சுமி எதுக்கு, அதாவது எங்க சித்தி எதுக்கு ஷேரை டிரான்ஸ்பர் பண்ணும், ஏதோ ஒரு லைஃப் த்ரெட் இருந்திருக்கு சார். மீரா சொல்றாங்க, ஆமா சார், இதுல ஏதோ தப்பு இருக்கு சார், இது சூழ்ச்சியா தான் இருக்கும் சார். ஏன்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மகாலட்சுமிக்கு எத்தனை நாள் நான்சி தெரியும், இவங்களுக்கு எப்ப இருந்து போன் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு, எப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சீதா சொல்றாங்க, மகாலட்சுமியோட சாவுக்கு இந்த நான்சி ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோ என்னமோ தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. சேதுக்கு அவளை சேதுக்கு ஆபீஸ்க்குள்ள வந்துட்டா இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு, எப்படி அவளை துரத்துறதுன்னு கேக்குறாங்க. ஆடிட்டர் சொல்றாரு, சார் நீங்களே நான்சி கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட செட்டில்மெண்ட் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ராம் சொல்றாரு, எதுக்கு சார் செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணணும்? ஆடிட்டர் சொல்றாரு, சார் மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியோட 25% ஷேர் வந்து நான்சி கிட்ட தான் இருக்கு, அதை மட்டும் விக்கிறேன்னு சொன்னா நீயே நானு போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க, ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த ஷேரை வித்துட்டு பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து எல்லாருமே பதறாங்க. அப்ப வந்து ஆடிட்டர் சொல்றாரு, செட்டில்மெண்ட் மட்டும் நம்ம பேசிட்டோம்னா வேற எதுவுமே அவங்க தலையிட முடியாது, இதுதான் நமக்கு நல்ல வழி அப்படின்னு சொல்றாங்க. சீதா சொல்றாங்க, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான்சி எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்சி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு, பரவாயில்ல தேங்க்ஸ், நான் பிரேயர் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேது கேக்குறாரு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எப்படி மகா உன்னோட பேர்ல இந்த ஷேரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணா, ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லாம அவ டிரான்ஸ்பர் பண்ணவும் மாட்டா செய்யவும் மாட்டா, அதே மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணனா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருக்கணும், ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. அதனால எனக்கு இந்த ஷேர் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு, அதுக்கு என்ன பணம் வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான்சி சுபாஷ் சொல்றாரு, எங்க பாருங்க, மரியாதையா இந்த ஷேரை கொடுத்து போட்டு ஊர் கோடி ரிலேட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அர்ச்சனாவும் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க, சீதாவும் சொல்றாங்க, ராமும் சொல்றாரு. சீதா சொல்றாங்க, இந்த 25% ஷேர் வந்து அர்ச்சனாக்கு போக வேண்டியது உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து நான்சி கேக்குறாங்க, அர்ச்சனாக்கு போக வேண்டிய 25% ஷேர் நீ அமுத்திட்டியே, அதுக்கு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்காங்க எல்லாருமே. இவங்க வந்து விட்டு கொடுக்கறதாவே ஐடியா இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான்சி சொல்றாங்க, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமே எனக்கு தெரியும். டெய்லியும் என்கிட்ட மகாலட்சுமி எல்லா விஷயமே இங்க நடக்கிறது எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பா. அது மட்டும் இல்ல, இங்க வந்த பின்னாடியும் இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றான்னு பாக்குறீங்களா? ஏன்னா என்னோட ஓன் சிஸ்டர் மகா, அவன்னா எனக்கு உயிர், அவளுக்கும் நான் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பில் நின்றுட்டு இருக்கா ராம். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாலும் நீ எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஏன் மகாலட்சுமி யாரு கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேது சொல்றாரு, முதல்ல நீ எங்கேயோ போய் தங்கிக்கோ போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ சேது, இந்த வீடு மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பேர்ல தான் இருக்கு. இந்த வீட்டோட ஷேர்ல 23.5% என் பேர்ல தான் இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பூச்சுப்போ அப்படின்னு எல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. சீதா சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே நான்சி சொல்றாங்க, கிளம்புறேன், நீ தான் மகாவை கொண்டேன்னு சொல்லு, நான் இங்க இருந்து உடனே கிளம்புறேன். இந்த ஷேர் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த இதை எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு நான் லண்டனுக்கு கிளம்பிடுவேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நான்சி. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. நடு ஹால்ல சத்யா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. சீதா மீரா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. செல்விகாவும் இருக்காங்க. கோலம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. அதுக்கு சத்யா சொல்றாங்க, எல்லாமே அண்ணியோட ட்ரெயினிங் தான். ஏ சத்யா, அண்ணின்னு சொல்றேல எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் நீ அப்படின்னு சொல்றாங்க சீதா. அதுக்கு சத்யா சொல்றாங்க, அண்ணி நீங்க தான் சூப்பர், நீங்க தான் சூப்பரான டிடெக்டிவ் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது நான்சி வர்றாங்க. இந்த கோலம் போட்டுட்டு கலர் போட்டுட்டு இருக்காங்க சத்யா. அந்த கலர் கோலப்படியை உதச்சு விட்டுட்டு போறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், நடுவால இது போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன கோலம் போட்டுக்க தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க சீதா. கோலமா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கோலம் போட தெரியாதா? ஆமா, இது இதுக்கு இது வாசல்ல போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கோலம் எல்லாம் நடக்காது, நீங்க தான் பார்த்து நடந்து போகணும் அப்படிங்கிறாங்க சீதா. இங்க பாரு, எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ், எவ்ரிதிங் ஹேவ் ரியாக்ஷன். இந்த கலர் இதெல்லாம் என்ஷன் ஆக போகுது, என்ன நடக்க போகுது? சீதா சொல்றாங்க, இந்த கோலத்தை போட்டா சந்தோஷம் கிடைக்கும், அதை நின்று பாக்குறப்போ அந்த கலர் கலரா இருக்கிறப்போ சந்தோஷம் கிடைக்கும், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், நீ தான் காலேஜ் போறல, இவங்க சொல்ற பிலாசபி அதை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, என்னத்த படிக்கிறியோ தெரியல, முதல்ல இதை கலைச்சிருங்க, அறிவுல நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுல மாடியில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நான்சி எல்லாத்துக்கும் பயங்கர கடுப்பு. சத்யா ரொம்ப அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போறாங்க. அங்க 2 கேர்ள்ஸும் இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு 3 பேர் கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கம்மா? இந்த நான்சி அவங்க பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா, எப்ப பட்டாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர கோவம் வந்துருது அஞ்சலிக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம விஷயத்திலே குறுக்க வந்துகிட்டே இருக்காங்க இந்த நான்சி அப்படின்னு சொல்லும் போதே, நான் மகாக்கே டஃப் கொடுக்கறவ என்னோட பொண்ணையும் இவ சீண்டி பாக்குறாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான்சியை பாக்குறதுக்காக மாடிக்கு அர்ச்சனா மட்டும்தான் போறாங்க. 3 கேர்ள்ஸும் கீழே தான் நின்னுட்டு இருக்காங்க. கூடவே சீதா, மீரா, அதுக்கப்புறம் செல்விக்கா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. மீரா சீதா கிட்ட சொல்றாங்க, பயங்கர கோவத்துல போறாங்க அர்ச்சனா, கண்டிப்பா நல்ல ஒரு இது என்டர்டைன்மெண்ட் இருக்கும் பாரு, இன்னும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேரா அர்ச்சனா மேல இருக்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நான்சி அவங்க கிட்ட போறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் பொண்ண நானே திட்டதுல நீ என்னடா ஏன் சத்யாவா நீ திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. கண்ணா பின்னாலும் பயங்கரமா நான்சியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனா கீழே பாத்தீங்கன்னா, வாவ் சூப்பரா நல்லா சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சீதா மீரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுல போனை நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அது என்ன வீடியோனா, இவங்க வாக்குமூலம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அக்கா தங்கச்சி 2 பேரும். நான் கொலை பண்ணல, இவகிட்ட சொல்லிதான் ஆளா செட் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அத காமிச்சோடனே கப்புன்னு அடங்கிடுறாங்க. என்னடா இது எவிடன்ஸ் வச்சிருக்காளே இவ, எப்படிடா இவ வீடியோ எடுத்தா அப்படின்னு திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனா உடனே டப்பு அப்படி கீழே இறங்கிடுறாங்க. அர்ச்சனா, இல்ல சும்மா திட்டதான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க பாவம்ல சத்யா, அதனாலதான் நான் சும்மா கோவத்துல எல்லாம் திட்டல, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா இத நான் வந்து சோசியல் மீடியால போட்டுன்னு வச்சுக்கோ, நிறைய லைக் நிறைய ஷேர் ஆகும், நீ ஒரே நாள்ல செம்ம பாப்புலர் ஆயிருப்போ அப்படின்னு முதுகுல ஒரு அடி வேற கொடுக்குறாங்க. நான்சி, என்னடா
இது பேசிட்டு இருந்தாங்க இவ்வளவு கம்பீரமா சிங்கம் மாதிரில பேசிட்டு இருந்த பொம்பளை திடீர்னு சத்தத்தவே காணாமே அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சரி சரி வேண்டாம் வேண்டாம் நீ உட்காந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தப்பிச்சுட்டா சாமி அப்படின்ட்டு வேகமா வர்றாங்க. கீழே வரும்போது தலை தொங்க போட்டுட்டே வர்றாங்க. என்னாச்சு சிங்கம் சீறிக்கிட்டு போச்சு இப்ப என்னன்னா தலை தொங்க போட்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோன்னு என்னாச்சு திட்டினீங்களா? அதெல்லாம் நல்லா திட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அப்புறம் ஏன் தலையை தொங்க போட்டுட்டு ஒரே சோகமா வந்திருக்கீங்க அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல பாக்குறதுக்கு மகா மாதிரியே இருக்காளா அதனால திட்டேன்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் நல்லா திட்டேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அர்ச்சனா போன பின்னாடி அக்கா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது மீராக்கா இவ்வளவு அமைதியா போறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதேக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே லண்டன் கெஞ்சிருக்கும் சித்தி பாவனும் விட்டுருப்பாங்க. இல்ல அஞ்சலி அப்படி ஒண்ணும் தெரியலையே பிரியா சொல்றாங்க. அப்படித்தான் வா அஞ்சலி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அஞ்சலி 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. மீராக்கா லண்டன் ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு அர்ச்சனாவை மிரட்டுறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் அத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் சீதா. லண்டன் அர்ச்சனாவோட கூட்டாட்சி தத்துவத்தை முதல்ல நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.